கண்டிக்கின்றோம் 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 பத்திரிகையாளர்கள் மீது குண்டர் படையை ஏவி விட்ட சோளிங்கர் எம்எல்ஏவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பத்திரிகையாளர்கள் மீது குண்டர் படையை ஏவி விட்ட சோளிங்கர் எம்எல்ஏவை கண்டிக்கின்றோம் ஓய மாட்டோம் அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தும் எம்எல்ஏவை சட்டத்தின் முன் நிறுத்தும் வரை ஓய மாட்டோம் அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தும் எம்எல்ஏவை சட்டத்தின் முன் நிறுத்தும் வரை ஓய மாட்டோம் துணை நிற்கின்றோம் தாக்குதலுக்குள்ளான பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகையாளர் மன்றம் துணை நிற்கின்றோம் எங்கே போனார் முதலமைச்சர் எங்கே போனார் நீதி வேண்டும் எங்களுக்கு நீதி வேண்டும் தமிழக அரசே காவல்துறையே கைது செய் சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏவை கைது செய் தமிழக அரசே காவல்துறையே கைது செய் சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏவை கைது செய் அனுமதியோம் கருத்து சுதந்திர ஒடுக்குமுறையை அனுமதியோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூடியிருக்கக்கூடியதனுடைய காரணம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கபில் அவர்கள் தன்னுடைய பணியை செய்த 2 பத்திரிகையாளர்கள் மீது தன்னுடைய குண்டர் படையை ஏவி விட்டு மிகப்பெரிய கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார். இதனுடைய பின்னணியை பார்க்க போனோம்னா, பொதுவா ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் குறித்த கருத்துக்கள், அந்த படம் எப்படி இருக்கிறது, மக்கள் அந்த படத்தை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்றது தொடர்பாக கருத்துக்களை பதிவு செய்வது அப்படின்றது ஒரு சினிமா துறை சார்ந்த அந்த பத்திரிகையாளர்களுடைய கடமை. அந்த வகையில் ஒரு பத்திரிகையாளர், அதே சோளிங்கர் தொகுதியை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர், சட்டமன்ற உறுப்பினர் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தவரிடம் அவர் மைக்கை நீட்டி இந்த படம் குறித்த கருத்தை கேட்பதற்காக ஒரு மைக்கை நீட்டுறாரு. இது அவருடைய கடமை, அவர் செய்ய வேண்டிய ஒன்று. ஆனா அதற்கு அந்த சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏ கபில் அவர்கள் பதில் சொல்லியே ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவசியம் கிடையாது. அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த இடத்துல அப்படியே நகர்ந்து போயிடுவார். ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த மைக்கை நீட்டிய அந்த பத்திரிகையாளரை அடிக்கக்கூடிய வகையில ஒரு கையை ஓங்குறார். அதோட நிறுத்தாமல் அவர் மீது அந்த பகைமையை வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய ஒரு ஸ்டுடியோ, ஒரு போட்டோ ஸ்டுடியோ, அந்த போட்டோ ஸ்டுடியோவுக்கு அவர் மட்டும் போகல, அவரோடு சேர்ந்து அவருடைய சகோதரர், அவருடைய குண்டர் படை எல்லாம் ஒன்னா போய் அந்த அலுவலகத்துக்குள்ள புகுந்து, அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்குள்ள புகுந்து அவரை தாக்குகின்றார்கள். இந்த தாக்கக்கூடிய நடவடிக்கையை தெரிந்து கொண்டு அது தொடர்பாக செய்தி சேகரிப்பதற்காக தினகரனை சேர்ந்த பத்திரிகையாளரும் தினமலரை சேர்ந்த பத்திரிகையாளரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அவர்களும் உள்ள சென்று என்ன நடக்குதுன்னு பார்ப்பதற்காக உள்ள போறாங்க. அவர்கள் மீதும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கபில் மற்றும் அவருடைய சகோதரர், அவர்களோடு வந்த குண்டர் படையினர் அவர்கள் மீதும் தாக்குதலை நடத்துகிறார். அவங்க சொல்றாங்க, நாங்க பத்திரிகையாளர்கள்,
நாங்கள் என்ன நடக்குதுன்றதை பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் திடீர்னு கடைக்குள்ளே புகுந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தொகுதிக்குட்பட்ட ஒரு இடத்துல இயங்கக்கூடிய ஒரு கடை, அந்த கடையை நடத்தி கொண்டிருப்பவர் ஒரு பத்திரிகையாளர், அவரை அந்த கடைக்குள்ளே புகுந்து நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க. இதை பார்த்து கொண்டு பத்திரிகையாளர்கள் சும்மா நிற்பாங்களா? இவங்க போய் தாக்குதல் நடத்தினா கூட பரவாயில்ல, கேள்வி கேட்கலாம். தடுத்து நிறுத்தினா கூட பரவாயில்ல, கேட்கலாம். ஜஸ்ட் உள்ள போய் பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்றத செய்தி சேகரிக்கக்கூடிய ஒரே நோக்கத்தோடு அவர்கள் மீது அந்த குண்டர் படையினர் சட்டமன்ற உறுப்பினரோடு வந்த அந்த கபில் அப்படின்ற சட்டமன்ற உறுப்பினரோடு வந்திருந்த மற்ற எல்லோரும் அவர்களையும் தாக்குதல் நடத்துறாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உள்ள புகுந்து தடுத்து நிறுத்தியதன் காரணமாக அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். பொதுமக்கள் அதில் தலையிடாமல் இருந்தால் அந்த 2 பத்திரிகையாளர், அந்த 3 பத்திரிகையாளரோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்றத நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியும். ஒரு பொதுமக்கள் முன்னிலையில் பொது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைக்குள்ள புகுந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்துறாரு. அதை பொதுமக்கள் தடுத்து நிறுத்துறாங்க. அந்த இடத்துக்கு வந்த காவல்துறையினர் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது தகவலை அறிந்து காவல்துறையினர் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க கண்கூட பார்த்து கொண்டு இருக்கிறார்களே தவிர அவர்களை தடுக்கல. தாக்குதல் நடத்தக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அவருடன் வந்த அவருடைய சகோதரர், அந்த குண்டர் படையினர் பத்திரிகையாளர்கள் மீது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதலை அந்த காவல்துறையினர் பார்த்து கொண்டிருந்ததாக அந்த பத்திரிகையாளர் குற்றம் சாட்டுகிறார். அப்ப இங்க என்ன நடக்குது? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எதையும் செய்யலாம், யார் மீதும் தாக்குதல் நடத்தலாம். அது சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு மமதையில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை சட்டமன்ற உறுப்பினர் கபில் நடத்தினாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம் முன்னாடி எழுது. இதை நாம் கண்டிக்காவிட்டால் நாளை எது வேண்டுமென்னாலும் நடக்கும் அப்படின்றதனுடைய அடிப்படையில் தான் இந்த தாக்குதலை நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் கபில் மற்றும் அவர் சம்பந்தமான அனைத்து நபர்களையும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அனைவர் மீதும் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கை வரை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை, இந்த கோரிக்கையை வலியுறுத்திய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு என் ராம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக நான் அழைக்கிறேன். அசீம் அவர்கள் ரொம்ப தெளிவாக உண்மையான விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை யாரும் மறுக்க முடியாது. இதற்கு எவிடன்ஸ் இருக்கு. மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இவ்வளவு மோசமான தாக்குதல் நடந்து அதை முன்னால் வைத்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டதாக தெரியல. போடவில்லைன்னு சொல்லலாம். இது வரைக்கும் கூடி மறைக்க பார்க்குறாங்க, கவரப் பண்ண பார்க்குறாங்க. இதை விடக்கூடாது. இதுதான் பிரஸ் கிளப்புடைய வேலை, முதன்மையான வேலை. பத்திரிகை சங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் வேலை இதுதான். பெரிய மாற்றம் இங்கே ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்திருக்கோம் இந்த இதில். அதனால் இது ஒரு முக்கியமான இது. எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அரசாங்கத்தில் இருந்தோ இல்லையோ அவங்க இது செஞ்சால் அதை அதை பாரபட்சம் இல்லாமல் கண்டிப்பது நம்மளுடைய கடமை. சிறந்த முறையில் இந்த ப்ரெஸ்கில் ஆரம்பம் இது. இந்த விஷயத்தை விடக்கூடாது. நம்ம எம்எல்ஏவோட பொறுப்பு என்ன இதில்? அவனுடைய அந்த குண்டாயிசம் நடத்துறது யார்? அந்த போலீஸ்காரன் யார்? என்ன செய்தால் சரியாக வேலை செய்யலைன்னா சஸ்பென்ஷன் இமீடியட்டாக கேட்கணும். இதை விட முடியாது யாராலையும். அதனால் இப்போ நம்ம மேக்கிங் ரிக்வெஸ்ட் டிமாண்ட் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை கெட் டு த பாட்டம் ஆஃப் த ட்ரூத் அண்ட் டேக் ஆக்ஷன். கட்டாயமாக இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும். ஹசீஃப் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தண்டனையே கொடுக்க வேண்டும். நம்ம ப்ரூவ் பண்ண உடனே இந்த வீடியோ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த வீடியோவை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. அது எடுத்துருக்காங்க அந்த அடிதடி இதை அதை கூட பண்ணது. அது ஒரு திருட்டுன்னு சொல்லலாம், டேமேஜிங் அந்த ப்ராப்பர்ட்டி. அதனால் செக்ஷனில் இவங்க மேலே கேஸ் எஃப்ஐஆர் போட்டு அதை இன்வெஸ்டிகேட் செய்து சரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது செய்யாவிட்டால் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் கம்ப்ளைண்ட். இந்த முயற்சிக்கு நாங்கள் கம்ப்ளீட் ஆதரவு தெரிவித்துக்கிறோம். யார் செய்தாலும், எந்த கட்சி பேரில் செய்தாலும் அதை கண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால்
இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. கோபால் கோபால் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது போடாததை கண்டிக்க வேண்டும். மீதி பேர் மேலே போடுறாங்கல்ல, யாராவது போய் ஆளும் கட்சி ஆளு சொல்லும்போது பல மாநிலங்களே நடக்கிறது இந்த மாதிரி. ஆனால் இதை விடக்கூடாது. இப்போ நமக்கு இந்த ப்ரெஸ் கிளப் என்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது கையில், இவ்வளோ பேர் சேர்ந்து. நமக்குன்னா எல்லாருக்கும் பத்திரிகை ஆளும். ரெண்டாவது சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம், அரங்கநாதன் தினகரன் சேர்ந்த அரங்கநாதன் அவர்களும் தினமலரை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அவர்களும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நம்மளுடைய கன்சர்ன் இல்லை. யூடியூபர் சிவா என்றவரை பற்றி தெளிவாக சொன்னார். அவரும் ஒரு பத்திரிகையாளர், கருத்து சுதந்திரத்துக்கு அவருக்கும் உரிமை இருக்குது தெளிவாக சொல்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு பல பத்திரிகைகளுக்கு சப்ளை பண்ணுறாரு. முக்கியமான வேலை அது. அவரையும் நம்ம ப்ரொடெக்ஷனில் கொண்டு வரணும். அதை செய்ததுக்கு என்னுடைய பாராட்டு. அதனால் இந்த விஷயத்தை எல்லார் முன்னாலும் கொண்டு வர யூ கேனாட் கிவ் இட் அப். முக்கியமான ஒரு போராட்டம், அதை முடிவுக்கு கொண்டு வருவது நம்முடைய கடமை. கட்டாயமாக இவ்வளோ பேர் வந்ததுனால அது நமக்கு தான் வெற்றி கிடைக்க வேண்டும். சில விஷயங்கள் சொல்லிட்டாங்க. நான் லைட்டாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அவரே அந்த படம் பார்த்து நொந்து போய் வந்துட்டு இருக்கிறார். தலைவர் படத்தை இப்படி சொதப்பிட்டாங்களேன்னு சொல்லி அவர்கிட்டே போய் மைக்கை கேட்டி படம் எப்படி கேட்டால் அவர் என்ன செய்வார்? படத்துல ஒரு வழி காட்டியிருக்காங்க. யாராவது தப்பு செஞ்சா அடிச்சிருன்னு சொல்லி தப்பு பண்ணாரு. ஆக என்ன சொல்லித்தரப்படுகிறது? இத்தனை நாட்கள் ஆகியும் இவர்களுக்கு முறையான அரசியல் பயிற்சி என்பது தரப்படவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி நடந்து கொள்கிறார் என்றால் அதற்கு வழிகாட்டல் எங்கே இருந்து வருகிறது என்றும் நான் யோசிக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறாரா? எந்த ஒரு பிரச்சனையாகட்டும் பத்திரிகையாளர்கள் அங்கே போகிறார்கள், தங்களுடைய கடமையை செய்கிறார்கள். அவர் நம்மகிட்ட பேசினாலும் சரி பேசாட்டாலும் சரி அதை செய்தியாக்குறோம். பேசினாலும் செய்தியாக்குவோம், பேச மறுத்தாலும் செய்தியாக்குவோம். அது நம்ம தொழில். ஆனால் அவர் திட்டமிட்டம் இல்லை. டெல்லியிலிருந்தே பார்த்தோம். பிரதமரை பார்த்ததிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் செய்தியாளர்கள் பேனாவும் மைக்குமாக செல்கிற போதெல்லாம் புறக்கணிப்பதை பார்க்கிறோம். அதில் ஒரு இண்டிகேஷன் இருக்கிறதா? பத்திரிகையாளர்களை புறக்கணியுங்கள் என்கிற இண்டிகேஷன், மீறி வந்தால் போட்டு தள்ளுங்கள் என்கிற இண்டிகேஷன் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? முதலமைச்சர் இது விளக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட போராட்டங்கள் நீண்ட வரலாறு இருக்கிறது. அதெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்களை பத்திரிகையாளர் மன்றமும் சரி சகோதர பத்திரிகையாளர் சங்கங்களும் சரி தாண்டி வந்திருக்கின்றன. நண்பர்களே, நிச்சயமாக நான் சொல்ல முடியும், அந்த போராட்டங்கள்லாம் எந்த கோரிக்கைகளுக்காக நடந்தனவோ அந்த கோரிக்கைகளில் ஒன்று கூட தோற்று போனதில்லை. ஏனால் அத்தனையும் நியாயத்திற்காக மக்களின் பக்கம் நின்று சக பத்திரிகையாளர்கள் பக்கம் நின்று நடத்திய போராட்டங்கள். இந்த போராட்டமும் அந்த வரலாற்றிலே சேரும் என்பது நிச்சயம். இந்த முக்கியமாக உடனடியாக இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி பத்திரிகையாளர்களின் ஊடகவியலாளர்களின் ஒற்றுமையும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் வகையில் இதை ஏற்பாடு செய்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து தமிழ்நாடு உழைப்பு பத்திரிகையாளர் சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் சகாயம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்கள். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது பத்திரிகையாளர்களுக்கு தாக்குதல். ஏன்னா விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் நடத்துவோம். அதிமுக திமுக செய்த ஊழல் பண்ணுறது நாங்கள் ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்த சொல்ல முடியும். விஜய் அவர்கள் வன்முறை இல்லாத ஆட்சி நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எம்எல்ஏக்கு ஃபஸ்ட்டு சொல்லி தரணும். காரணம் என்னன்னா, பத்திரிகையாளர்களுடைய மீது தாக்குதல் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கு ரவுடித்தனமாக நடப்பது என்பது ஏற்றுக்கொண்டதில்லை. இதுவரை காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் மீது எந்த ஒரு அடிப்படையும் ஒரு சாதாரண ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட போடாமல்
வேடிக்கை பார்த்துருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து உண்மையாக நாங்கள் எல்லாரும் கண்டிக்கிறோம். இனியாவது காலம் தாமதம் இல்லாமல் தமிழக முதலமைச்சர்களும் செய்தித்துறை அமைச்சர்களும் காவல்துறை இயக்குனர் அவர்களும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு போராட்டத்தை இதைவிட அதிக அளவில் ஒன்று கூடி நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. டிவிஜே தேவா ஒரு ராணிப்பேட்டையில் நடந்த சம்பவம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். பத்திரிகையாளர் வந்து அவர்களுடைய கடமையை அந்த வந்து செய்கிறாங்க. வந்து பேசக்கூடியவர் அவர் விருப்பம் இருந்தால் பேசலாம், ஆசிரியர் சொன்னாங்க விருப்பம் இருந்தால் பேசலாம், விருப்பம் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். கை ஓங்கி அடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடத்த வேண்டிய வேலை இல்லை. அடுத்தது அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய 2 பத்திரிகையாளர்கள் மீதும் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல் வந்து நடத்த வேண்டியது வந்து வேலையே இல்லை. இது வந்து உடனடியாக முதல்வர் அவர் தலையிட்டு இதுக்கு வந்து ஒரு மிகுந்த ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடுனா இதுக்கு வந்து என்ன ஒரு முடிவுக்கு வரணும். ஒன்று. இன்னொன்று, பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை கண்டிப்பாக முதல்வர் கொண்டு வரணும். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எங்கே போனாலும் பாதுகாப்பு கிடையாது. யாராக இருந்தாலும் டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுறது, என்னவான்றாலும் எங்களை தாக்குதல் நடத்துறது, இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அதனால் முதல்வர் அவர்கள் தலையிட்டு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் கோபாலன். அண்ணா கொஞ்சம் ரைட் வந்துருங்க. மரண சென்டரா வந்துண்ணா அண்ணே மரண அண்ணே சென்டரா வந்துண்ணா சென்டர் வந்துண்ணா வேணாம் நீ வேணாம் மைக் தனியாக போட்டுக்கலாமே. ஒரு சம்பவம் நடந்ததுன்னா உடனே ஒரு ரீல்ஸ் ஏன்னா ரீல் விடாது. இப்போ தான் ஒரு லேடி அமைச்சர் அவங்க கட்சிக்காரங்களே ஜட்டியோட உட்கார வச்சு அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. அது ஆடியோ போகுது. அந்த ஆடியோவுக்கு இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. அந்த அம்மாவே இது பொய்னா சொல்லணும்ல. என் வாய்ஸை என்ன சொல்லுவாங்க இப்போ ஏஐயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அந்த அம்மா சமூக நலத்துறை அமைச்சர் அந்த அம்மா சொல்லுது, அண்ணாச்சி சொல்லிடுங்க ஜட்டியோட உட்கார வச்சு அவனை கையை காலை உடைச்சிருவேன், ராஜபாளையம் பக்கம் காலை வைக்க விட மாட்டேன்னு ஒரு லேடி அமைச்சர் சொல்லுது. அப்போ அதுக்கு என்ன, அது ஆடியோ வெளியே வந்துருச்சு. அப்போ ஒன்று அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஏன் வாய்ஸ் இல்லை, எப்பயும் பொய் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பொய் சொல்லணும். இல்லை மேலே இருக்கிறவங்க அந்த அம்மாவை ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க எம்எல்ஏக்கள் எல்லோரும். ஓ நம்ம வந்து அந்த அம்மா ஜட்டியோடு தானே உட்கார வச்சு நம்ம ஜட்டியோடு வச்சு அடிப்போம் அப்படின்னு தான் இந்த சோளிங்கர் எம்எல்ஏ கபில் அது அண்ணன் குமரேசன் சொன்னாங்க. ஜனநாயகம் படம் அவர் சொன்ன மாதிரி அவனே வெறுத்து போய் வரான். இப்படி ஒரு படத்தை நம்ம தலைவர் நடித்து இதை நம்ம பார்க்க வேண்டிய வந்துருச்சேடா. அவன் தலைவர் மேலே கோபமாக வரான். அவங்க தலைவர் மேலே அவன் கோபமாக வர இடத்துல அவன் மைக்கை நீட்டுறான். அந்த மாதிரி தான் மைக் நீட்டிருக்காங்க. அப்போ அவன் வெறுப்பில் போடான்ட்டு போகிறான். அது பார்த்தாலே தெரியும். ஆனால் பிடிச்சவன் அந்த பையன் பிடிச்சது சிவா. அவன் 5 மைக்கை பிடிச்சிருக்கான். அது வைரல் ஆயிடுச்சு. நேராக வந்து சிவாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோவை எடுக்க சொல்கிறாங்க. எடுக்க முடியாது, எல்லாத்துலேயும் வந்துருச்சுண்ணே. அப்போ நீ ஒரு வீடியோ போடு அப்படிங்கிறான். என்ன வீடியோனா, அண்ணனுக்கு தெரியாமல் கை பற்றுச்சு. அது வந்து வலிப்பு வந்தால் தான் அப்படி வரும். அப்படி பற்றுச்சின்னு ஏதோ ஒன்று சொல்லி நீ போடுன்னா அவன் போட்டான். சிவா வந்து அந்த சோளிங்கருங்கிறது சின்ன ஊர். அந்த ஊரை சேர்ந்த அந்த தம்பி அவன் ஊரோட ஒத்து போகிறதுக்காக அவனும் மறுப்பு வீடியோ போட்டான். அதுக்கு அடுத்து அந்த ஒரு ஃபோன் வருது. அந்த எம்எல்ஏவுடைய தம்பி தனஞ்சயன் அவன் பேர். அவன் ஃபோன் பண்ணுறான், நீ ஒரு வீடியோ போட்டேல அதை வந்து 360 போடு. 360னா என்ன? 360 போட்டு டேக் பண்ணு, குளோபல் பண்ணு அப்படின்னு ஒரு வாய்ஸில் என் மைக் அந்த ஆடியோ இருக்குது. அப்படி ஒரு இதில் பேசுகிறான். இவன் சொல்கிறான், அண்ணே 360 யார் சிவா 360 போடுற இது இல்லைண்ணே, நான் வந்து அதில் அரசியலே போட மாட்டேன் அண்ணே, நடந்தது தானே நான் போட்டேன் அப்படிங்கிறான். உடனே அந்த ஃபோனை பிடுங்கி யார் மாண்புமிகு
எம்எல்ஏ மரியாதை சொல்லணும்ல. கபில் ஆமாம், அடுத்த வார்த்தை வாயில் வந்துட போகுதுன்னு முதலமைச்சர் சொல்லுவார்ல, அது மாதிரி வார்த்தையாக சொல்கிறான். சார் குண்டக்கு மடக்க திட்டுறாரு யார்? எம்எல்ஏ அந்த சிவாவை திட்டிட்டு மறுபடியும் அவன் தம்பி வாங்குறான். உனக்கு இதான் லாஸ்ட், நீ அது போடல அப்படின்னு வச்சிருது. மறுபடியும் இன்னொரு ஆடியோ வருது. அந்த ஆடியோவில் டேய் 10 நிமிஷத்தில் நீ எம்எல்ஏ ஆஃபீஸ் வரேங்கிறான். யார் வர சொல்கிறான்? யார்? சிவாவை, அந்த எம்எல்ஏவோட தம்பி. அண்ணா ஒரு ப்ரோக்ராமில் இருக்கேண்ணா, நான் பேசிட்டு வரேண்ணா அப்படிங்கிறான். இல்லைன்னா உனக்கு வந்து ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கேனாங்கிறான். உனக்கு ஈவெண்ட் நடத்திடுவேன், நீ வரியா இல்லையான்னு பண்ணுறாங்க. இதோட கட் ஆகுது. அடுத்த நிமிஷம் இவங்க அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. யார்? சிவா வீட்டுக்கு. சிவா வீட்டில் குளிச்சிட்டு இருக்கான். அந்த தம்பியை அப்படியே தரதரம் இழுத்துட்டு வந்து அவங்க ஸ்டூடியோக்குள்ளே வச்சு, அவன் கொஞ்சம் புத்திசாலி. ஏன்னா சிவா வந்து எல்லா பத்திரிகையாளருடைய தொடர்பு இருக்கிறான். தினமலர், தினத்தந்தி, தினகரன், எல்லா பத்திரிகையாளருடைய தொடர்பு அந்த தம்பிகிட்ட இருக்கு போல். அவன் வரும்போதே அதாவது இந்த என்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு வந்துட்டான். 100க்கும் போடுறான். இப்போ ஸ்டூடியோவில் வச்சு எல்லோரும் அடிக்கிறான். யார்? இவனோட சேர்ந்து எம்எல்ஏ தம்பி தனஞ்சயன், அவனோட வந்த 20 பேர் ஸ்டூடியோக்குள்ளே வச்சு நைய புடைக்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்துடுறாங்க. நம்ம தினமலர், தினகரன் பத்திரிகையாளர் 2 பேர் வந்துடுறாங்க. உள்ளே வந்து அவங்க இந்த சம்பவத்தை வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்த உடனே இவன் அடுத்த கட்டம் இவங்க பக்கம் பாயிறான். பாஞ்சு அவர் அதில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், தினகரன்கார். அவர் பேர் என்ன? அரங்கநாதன். அவர் வந்து வயிறில் ஆப்ரேஷன் பண்ணவர். அவரை அடித்து கீழே தள்ளுறாங்க. அவர் மயங்கி விழுகிறாரு. அதுக்கடுத்து தினமலர்கார், அவருக்கு வயசு 70 வயசுக்கு மேலே, அவரையும் அடித்து கீழே தள்ளுறாங்க. எல்லோரும் 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. இதுக்கடையில் போலீஸ் தான் நல்ல முக்கியமான விஷயமே அந்த போலீஸுடைய பங்கு தான். எஸ்ஐ முனீர் பாஜான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? ஏன்னா இவங்ககிட்ட போய் சண்டை போட்டு சரி அந்த எடுத்த இதை அழிக்க சொல்கிறாங்க. எது அடித்ததை இவங்க எடுக்கிறாங்க, எடுத்ததை அழிக்க சொல்கிறாங்க. அழிக்க முடியாதுன்னு இவங்க அழிக்க முற்படலை. அதுக்குள்ளே இந்த ஃபோனை கொடுங்கன்னு 2 பேர்கிட்ட போலீஸே வாங்குகிறாங்க. யார்? சம்மந்தப்பட்ட தினகரன் அவங்க கையில் இருக்கிற செல்ஃபோனை வாங்குகிறாங்க. அதில் பாஸ்வேர்டை நீங்கள் சொல்லுங்கன்னு போலீஸே போட்டு தரான். அந்த முனீர் பாஷாவே பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி சம்மந்தப்பட்ட கபிலோடைய தம்பிகிட்ட கொடுக்குறான். அவன் டெலீட் பண்ணுறான். 2 ஃபோனையும் டெலீட் பண்ணிவிட்டு 2 ஃபோனையும் டெலீட் பண்ணிட்டு தூக்கி செவத்தில் எரிஞ்சிட்டு இவங்க அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அடிபட்ட உடனே இவங்க எல்லோரும் ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்டில் இவர் அவர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் இருக்கார். அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் சொன்ன உடனே எம்எல்ஏ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் எழுதியாச்சு. அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாரு, ஏங்க இருங்குங்க விசாரிச்சு பண்ணுவோங்கிறார். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த முனீர் பாஷா நிற்கிறார் எஸ்ஐ, அவர் முன்னாடி தான் அடித்தது. முனீர் பாஷா நீங்கள் சொல்லுங்கங்கிறான். அவன் மண்ணு மாதிரி நிற்கிறான். அவன் எப்படி சொல்லுவான் இல்லை? அப்போ கொஞ்சம் இது ரொம்ப தர்க்கம் ஆன உடனே ராமச்சந்திரன் வாயிலிருந்து வந்த மொழி என்னென்னா, மேலேருந்து எங்களுக்கு வந்தால் தான் சார் எஃப்ஐஆர் போடுவோம், இல்லை மேலேருந்து வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் மேலேருந்து எந்த மேலேருந்துன்னு தெரியாது. அது ஜோசப்டேருந்து வருமா இல்லை வேறு யார்கிட்டருந்து வருமானு தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. அப்போது நடந்த சம்பவம் திங்கட்கிழமை. இன்றைக்கி 3வது நாள் ஆயிடுச்சு. 3வது நாளும் 2 பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் ஒரு யூடியூபர். அவர் இப்போ அந்த தம்பி தினகரன் பத்திரிகையாளர் வந்து 2 பேருமே ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து எந்த பதில் இல்லை, போலீஸ் தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை. அப்போ பத்திரிகையாளருடைய நிலைமைக்கு என்ன சொல்கிறது, இது வந்து நாம் அனுபவிச்சதுலேருந்து சொல்கிறோம். ஜெயலலிதா பீரியடில் கூட இப்படி கிடையாது. இப்போ அவங்க என்ன ஜெயலலிதா விட நம்ம மேலே நினச்சிட்டாங்கன்னு நினச்சிக்குவாங்க. கிரெடிட் கொடுத்து அது வேறு இருக்க அண்ணா. ஆனால் உண்மையில் அது அந்த அம்மா உயர்த்தின்னு சொல்லலை. ஆனால் கம்பேர் பண்ணோம்ல 2 சனியில் எது பெரிய சனியை சின்ன சனின்னு சொல்லணும். அப்போ அந்த அம்மா பீரியடில் கூட இப்படி கிடையாது சார். ஒரு சோளிங்கர் தொகுதியுடைய எம்எல்ஏ கபில், தாவேகா எம்எல்ஏ சார், அடிச்சுட்டு ஒரு பத்திரிக்கையாளர் தெரிஞ்சு அடிக்கிறான். அவன் எதுக்காக அடிக்கிறான்? அவனுடைய செயல் அவன் ஒன்றும் ஏஐ பண்ணி அவன் வந்து வீடியோ போடல. அவன் போடா அப்படிங்கிற அந்த சைகையை
அவன் எடுக்கிறான், எல்லாருமே எடுக்கிறாங்க, எல்லா வீடியோவில் வந்துச்சு, அதுலேயும் எல்லா சன் டிவிலையும் வந்துருச்சு. எப்படா வந்ததுன்னு இவனை அடிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் வந்தாச்சு. வந்ததை நீ மறுத்து போடுறான்னு இவனை இந்த பையனும் அது ஒத்து போய் மறுத்தும் போட்டிருக்கான். அது மறுபடியும் இது எங்கே வருதுன்னா எல்லா சனியனும் இந்த ரீல்ஸில் வர்ற சனியன் தான். எல்லாமே ரீல்ஸ் தான். ஜனநாயகனை பற்றி இவங்க ரீல்ஸ் போடலான்னு சொல்லி தான் அவன் தேட்டருக்கு போயிருக்கான். தேட்டரில் இவன் ரீல்ஸ் போடுறதுக்கு சரியான தருணம் இல்லை, எல்லாம் ஊற்றி மூடிக்கிச்சு அப்படின்னோடனே அவன் கோவத்தில் வரான். ரீல்ஸ் போடுற மூடே இல்லாமல் கோவத்தில் வரவன்ட்ட இவன் மைக்கை நீட்டின உடனே அவன் அடிக்கிறான். ஆக ரீல்ஸ்னால வந்த வெனை தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் போடுறாத அளவு கொண்டு வந்து விட்டதே அந்த ரீல்ஸ்னால வந்த வெனை தான். இப்போ எங்கள் சீனியர் என்ராம் சொல்லிட்டாரு, எங்கள் குமரேசன் சொல்லிட்டாங்க, எங்கள் சீனியர் எல்லாருமே பேசினாங்க. இந்த ஆட்சியில் பத்திரிகையாளர்களுக்கு எதுவும் இப்போ என்ன வந்து 3 மாதம் இருக்குமா, 100 நாள் ஆச்சா? 100 நாளுக்கு அவங்க என்ன ரீல்ஸ் போடலையே, 72 நாள் தான் அது. ஓ, ரீல்ஸ் 100 நாள்னா ரீல்ஸ் வந்திருக்கும்ல. 72 நாள் தான் சார் ஆச்சு. இதோட எத்தனை பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கு? ஒன்று தம்பி இவர் விஜயன், அதுக்கப்புறம் மூணு வாட்டி டிவி முடக்கப்பட்டிருக்கு. ஒரு புதிய தலைமுறை தம்பி அவர் விஜயன் தாக்கப்பட்டிருக்காரு. விஜயன் தாக்கப்படல, ஹராஸு. அந்த ஹராஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்து பேச மாட்டேங்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம அதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்லாதனால தான் இப்போ அடுத்த வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அவங்க சொல்லாதனால தான் இப்போ அடுத்த வீடு, அப்புறம் நம்ம பக்கத்து வீடு, நம்ம வீட்டுக்கு வந்துடும். அவர் என்ன, அவரை வந்து 12 மணி வரைக்கும் விசாரிக்கிறாங்க நைட்டு. மறுபடியும் வீட்டுக்கு போனவரை 2 மணிக்கு மறுபடியும் வா, விசாரிக்கலாம் இல்லை, சும்மா உட்கார வை. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க டேய் இனிமேல் இங்கே வேலை பார்க்காத, பத்திரிக்கையில் வேலை பார்க்காதுன்னு சொல்லணும், பயமுறுத்தணும். அப்போ அந்த டார்ச்சரு அந்த தம்பி அதோட அடுத்த நாள் மறுபடியும் 11 மணி, அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு 7 மணி, அதுக்கப்புறம் அவர் வெளியே வரல. இதைத்தான் எல்லா பத்திரிக்கையாளர்கிட்டையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாம் அப்படி பின்வாங்குகிற இடத்துல இல்லை, நாங்கள் பின்வாங்கவும் மாட்டோம். நீ எங்கே ஓடுன்னு நீங்கள் ஓடினாலும் நாங்கள் விடுறதில்ல. இந்த கபிலில் 1000 கபில் வந்தாலும் இந்த போராட்டம் தொடரும். அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும், போடாத வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். பயந்துட்டு எதுவுமே செய்யக்கூடாது, அதெல்லாம் விட்டு ஓடிடணும். எனக்கு முன்னாடி பேசுகிறப்ப இன்னொரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் கூட சொன்னார், பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பத்திரிகையாளர்ன்றது என்னன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சமுதாயத்துக்கும் என்னென்னா நாட்டில் நடக்கிறது என்ன அப்படின்றத வெளியில் சொல்கிறது தான் வேலை. அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் எதுவும் ஒரு தர்க்கமோ இல்லை ஒரு பிரச்சனையோ வாக்குவாதமோ கிடையாது. நாட்டில் என்ன நடக்குதோ அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு அதோட அவங்க வேலையை கொடுத்துருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா இவங்க சாமானிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க? ஒன்று. ரெண்டாவது, பத்திரிகையாளர் தெரிஞ்சு அடிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு குவாரியில் திட்டுத்தனமாக மண் அள்ளுறாங்க, இல்லை ஒயின் ஷாப்பில் தப்பாக வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒன்று நடக்குது. பத்திரிகையாளருக்கே இது நிலைமைனா நாட்டில் வந்து இந்த மாதிரி இந்த கஞ்சா போதைப் பொருள் இளைஞர் நலன் பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? அப்போ அதுக்கு நம்ம அந்த தொழிலுக்கு போக முடியாது. அதாவது அப்போ என்னன்னா இப்போ விசில் ப்ளோயர்ஸ், அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் இருப்பார், இல்லை வந்து ஒரு மணல் திருட்டை தடுக்கணும்னு நினைப்பார் ஒரு போராளி, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுக்காரங்க கூட இருப்பாங்க. இப்போ இது நிப்பாட்டலைன்னா என்ன ஆகுனா நாளைக்கு யாருக்குமே பாதுகாப்பு. யாருன்னா ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு தப்பு நடக்குது, அதை சுட்டி கேட்கணும்னு பொதுமக்கள் கேட்குறாங்கன்னா இதே எம்எல்ஏ இல்லை எம்எல்ஏ வகைராவில் இருக்கவங்க நாளைக்கு பொதுமக்களே புலப்பாங்க. ஏன்னா செல்ஃபோனில் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணது, செல்ஃபோனில் எடுக்கிறது பத்திரிகைக்காரங்களே வாங்கி டெலீட் பண்ணுறவங்க, பொதுமக்கள்கிட்ட டெலீட் பண்ணுறது எவ்வளோ நேரம்? ஒரு வீடியோ ஒன்று அப்படி தட்டினா வாட்ஸ்அப்பில் பத்திரிகையாளர்கிட்ட போயிடும். போலீஸ் தான் அந்த டெலீட் பண்ணுங்கன்னு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அதான் இதெல்லாம் பார்த்துக்காங்க. அப்போ போலீஸ் வந்து அடிக்கலை, இதை பப்ளிக்காக இருந்தால் போலீஸாக அங்கே 2 மிதிச்சிருப்பாங்க. அப்போ இது நாட்டில் வந்து ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயமுறுத்தல். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆபாசமாக பேசுறது அசால்ட்டு, 2வது மாதம்ன்றதுனால அச்சுறுத்தலோட இன்னும் போக என்ன ஜாட்டியில் வச்சு சுற்றுவாங்களான்னு தெரியல, படத்தில் வர மாதிரி பார்க்குறவங்களெல்லாம். அப்போது அச்சுறுத்தல், பயமுத்துறது, மிரட்டுறது, கொலை மிரட்டல், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, இப்போ இதுக்கெல்லாம் பேர் என்ன? இதுதான் ஜனநாயகமா?
அப்படி ஒருவேளை அவர் தவறு பண்ணியிருந்தா அதுக்கு சட்டப்படி என்னவோ வழக்கு பதியப்பட்டு பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, நல்ல படமாக நடிச்சுட்டு இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. உங்களுக்கும் காசு போட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுத்திருக்கிறாரு. இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசுகிறான்னா அந்த வீடியோ நல்லா பேசணுன்னு தான் பேசுகிறாங்க. அவ்வளோ கோடி படம் வாங்கிட்டு நல்ல படம் எடுத்துகிட்டு இருந்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அந்த தம்பி ஏன் போவானே, அந்த தம்பி ஏன் ரீல்ஸ் எடுப்பானே, இப்போ இதெல்லாம் இருக்குது. அதனால் இதை முதலமைச்சர் ஒரு பாதுகாப்பு தடுப்பு சட்டம் ஒன்று கொண்டு வந்து பத்திரிகையாளர்கள் நலனை பாதுகாக்கிறது, உங்களோட நலனை பார்த்துக்கிறது. உங்கள் தம்பிங்களை நம்பி நீங்களே பயப்படுற மாதிரி உங்களை இட்டு போய் விட்டுருவாங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், இல்லை என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்போ அண்ணன் கோபால் சார் சொன்ன மாதிரி அப்போ நாங்களும் எங்கள் பேச்சு கேட்க மாட்டோம். அப்புறம் இது போக 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 ஆட்சியில் நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ, அப்புறம் இப்போ கேமராவை பார்த்து நீங்கள் மிரட்டுற மாதிரி இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையம் தேர்தல்லாம் வரும்போது அப்புறம் கேமரா பார்த்து ஓடுற மாதிரி வந்துடும். இஃப் சம்படி பிகம்ஸ் கேமரா வில் கம். உங்களோட நிலமெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் 10 காசு சம்பாதிக்கணுட்டு தான் அங்கங்கே வேறு கட்சி போகிறீங்க. கல்லாம்பட்டி கூட்டணி அது இது எல்லாம். இந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இந்த ஒயின் ஷாப் வசூல் எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயம் தம்பி, எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது, சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ பற்றி எந்த செய்தியை இனிமேல் போடக்கூடாது. இல்லை அது நல்ல, ஏன்னா அது அவங்களுக்கு அதுதான் என்னதான் இவங்க கத்துனாலும் அவங்க நம்ம தொழிலத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு நம்மளை ரொம்ப கீழ்த்தரமாக நினைச்சுக்கிறதுனால தான் அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ பற்றி செய்தி போட மாட்டோம் அப்படின்னு நிறுவனங்கள் பத்திரம் எடுக்க முடியாது. நிறுவனங்கள் எடுக்கணும். தயவு செய்து அதை எடுத்தோம்னா கபிலுடைய பேர் எந்த பேப்பர்லையும் எந்த செய்தியிலையும் வரக்கூடாது. இந்த இப்படி ஒரு உத்தரவாதத்தை நம்ம உறுதிமொழி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் பயம் வரும். நீங்கள் அதாவது இப்போ அந்த கருத்தை அப்படியே வழிமொழிஞ்சு முடிச்சிருங்க. இப்போ அந்த கருத்து 100% சரியான கருத்து. அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கமா என்னன்னா, அவர் ஏதாவது தப்பு பண்ணால் அதை போடுங்க. ரிவ்யூ பண்ண போறாரு, ரீல்ஸ் எடுக்க போறாரு, ரிப்பன் கட் பண்ண போனால் வேண்டாம். அவர் எதனா தப்பு பண்ணால் உண்மையை சொல்றதுக்கு போடலாம். மற்றபடி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு, விளம்பரத்தோட அருமை தெரியாதவங்களுக்கும் செய்தியோட தன்மை புரியாதவர்களுக்கு நம்ம செய்தி வெளியிடுவதே தவறு. இந்த 234 தொகுதி இப்போ ஒரு 6 ரிசைன் பண்ண இந்த கபில் எம்எல்ஏலேருந்து இது ஆரம்பிக்கும். தேவையே கிடையாது. அந்த செய்தி போட்டின்னா ஆக போகுது, ஒன்றா ஆக போகுது. அவரே ஒழுக்கம் இல்லாதவராக தான் இருக்கிறாரு. ஒழுக்கம் இல்லாதவரோட செய்தி வெளியிட்டு நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணும்? அதான் அவரை மொத்தமாக இருட்டடிப்பு செய்யணும். அப்படி ஒரு எம்எல்ஏவே இந்த அத்திப்பட்டு எப்படி காணா போச்சு சிட்டிசன் படத்தில், அந்த மாதிரி அவர் அந்த எம்எல்ஏ லிஸ்ட்டில் இருந்தால் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இல்லை நடவடிக்கை எடுக்கட்டும், அப்போ பண்ணிட்டோம். இது ஒரு முன்மொழிந்து இது ஒரு முன்மாதிரியான ஒரு அண்ணா ஒரு நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அதுபடி நடந்தால் நல்லது. ஒரே ஒரு வேண்டுகோள், கோபால் ஒரு அருமையான ஆலோசனை சொன்னார். பத்திரிகை நிறுவனங்கள் இந்த முடிவை எடுக்கணும்னு சொல்லி, அதற்கு முன்னோடியாக நான் ஒரு பத்திரிகை நிறுவனங்களுக்கு, குறிப்பாக ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் செய்தி வெளியிட்டிருக்கீங்க, அனைவரும் எல்லா ஊடகங்களும் செய்தி வந்திருக்கு பார்த்தேன். ஆனால் இதை கண்டித்து ஒரு தலையங்கம் எழுதுங்கள். ஒவ்வொரு பத்திரிகையிலும் இது நம்முடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது, நம்முடைய கருத்து சுதந்திரம் சம்பந்தப்பட்டது. எனவே தலையங்கம் எழுதுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை இங்கே முன்வைக்கிறேன். அண்ணன் கோபால் என்ன சொல்ல மாதிரி அவர் எடுத்த மாதிரி நவீன நெற்றிக்கண்லையும் ராணிப்பேட்டை எம்எல்ஏ பற்றி எந்த செய்தியும் வராதுன்ற உறுதிமொழியை கொடுக்குறேன். பத்திரிகையாளர்கள் ஒற்றுமை ஓங்குத, பத்திரிகையாளர்கள் நன்றி உணர்ச்சியோடு இருக்கும். இறுதியாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தலைவர் சுரேஷ் வேதநாயகம். பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதலை கண்டித்து நம்ம போராட்டத்தை அறிவித்து நடத்திட்டு இருக்கிறோம். தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த போராட்டத்தை மேலும் நீட்டிக்காம பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்கு. இந்த போராட்டத்தின் வாயிலாக நீங்கள் உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும். தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக எல்லா இடத்துலையும் தமிழக அதிகாரிகள் நிறைய இருந்தாங்க. நம்முடைய கோரிக்கைகள் சில நேரங்களில் எடுபட்டுச்சு. இப்போ எல்லாம் வடமாநில அதிகாரிகள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் யாருன்னு தெரியல, தமிழர்கள் யாருன்னு தெரியல, எல்லார் மீதும் தாக்குதல் நடக்குது. இல்லை, இப்போ 2 பேர் அடித்தவன் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே தமிழன் தான். ஆமாம், இல்லை மேலே உத்தரவுக்கு. அதனால் மேலதிகாரிகளுக்கும் இதை நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். உடனடியாக இதில் வழக்கு பதிவு செய்யுங்க. இதில் வழக்கு பதிவு செய்யாவிட்டால் பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக வழக்கு பதிவு செய்யக்கோரி நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியது இருக்கும். அதோடு திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் இங்கே வந்திருக்காங்க அவங்க புதிய தலைமுறையினுடைய சீனியர் நிருபர்
புதிய தலைமுறையினுடைய போலீஸ் அங்கேருந்து வந்தது. சீனியர் நிருபர் விஜயன் வந்து அலைக்கழிக்கப்பட்டு நள்ளிரவு நேரத்தில் போலீஸினுடைய விதிகளை மீறி நீங்கள் வந்து அவருக்கு டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து விசாரணை என்ற பேரில் கொடுமைப்படுத்தியிருக்கீங்க. அவருடைய செல்ஃபோனை பறிமுதல் பண்ணியிருக்கீங்க. அந்த செல்ஃபோன் பறிமுதல் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. அதனால் ஒட்டுமொத்தமாக பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதலை கண்டித்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாட வேண்டியது இருக்கும் என்று இந்த அரசை நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக எச்சரிக்க விரும்புகிறேன். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் எத்தகைய போராட்டத்தையும் மேற்கொண்டு நடத்த தயாராக இருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் மன்றம் பத்திரிகையாளர்களுக்காக என்ன நடவடிக்கையும் எடுக்கவும் தயங்காது என்பதை இந்த போராட்டத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சோளிங்கர் எம்எல்ஏவை கண்டிக்கின்றோம் ஓய மாட்டோம் அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தும் எம்எல்ஏவை சட்டத்தின் முன் நிறுத்தும் வரை ஓய மாட்டோம் துணை நிற்கிறோம் தாக்குதலுக்குள்ளான பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகையாளர் மன்றம் துணை நிற்கிறோம் எங்கே போனார் முதலமைச்சர் எங்கே போனார் நீதி வேண்டும் எங்களுக்கு நீதி வேண்டும் தமிழக அரசே காவல்துறையே தமிழக அரசே தாவேக அரசே கைது செய் சோளிங்கர் தொகுதி எம்எல்ஏவை கைது செய் அனுமதியோ கருத்து சுதந்திர ஒடுக்குமுறையை அனுமதியோ போராட்டம் இது பத்திரிகையாளர்களின் போராட்டம்